எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. அடடா மனம் பறி போனதே, அறிந்தானு இன்பம். காதல் அழகானதா இல்லை அறிவானதா? காதல் சுகமானதா இல்லை சுமையானதா? என் அன்பே என் அன்பே. அடே அரவிந்தா, விக்னேஷ், இன்னைக்கு சாயங்காலம் காலேஜ் விட்ட உடனே அடிச்சு பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடணும். ஏம்மா எதுக்கு? அடே இன்னைக்கு மலர் ஊட்டிக்கு கிளம்புறாடா. அவ ஊட்டிக்கு போனா நான் எதுக்கு சீக்கிரம் வரணும்? அட கூறு வெட்டவனே, அவளை வழி அனுப்ப போக வேண்டாமாடா? சித்தப்பா போவார்ல? சித்தப்பா போவாரு, இருந்தாலும் நம்மளும் போகணும்ல. அவருக்கு மட்டும்தான் உரிமை இருக்கா? ஏன் நமக்கு இல்லையா, உனக்கு இல்லையா? நீங்க இந்த உரிமை போராட்டத்தை விடவே மாட்டீங்க என்னம்மா? எதுக்கு விட்டு கொடுக்கணும்? இல்ல எதுக்கு விட்டு கொடுக்கணுங்கிறேன். அப்ப மலர கற்பனுக்கு விட்டு கொடுத்துறியா? மாட்டேன். இதுதாண்டா உனக்கு சரியான நேரம். அவன் எப்படியும் அந்த பிள்ளைய பாக்குறதுக்கு வரமாட்டான். நீ போய் அவளுக்கு சொட்டு எடுத்து கொடுக்கறது, அதை எடுத்து கொடுக்கறதுன்ட்டு கொஞ்சம் நல்ல பேர் வாங்கினா தானே அவளும் உன்னை திரும்பி பாப்பா. ஏற்கனவே உங்க கூடயும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டா எங்க கூடயும் இப்ப பேசுறது இல்ல. அவ பேசுறது இல்லைன்னா நம்ம தான் பேச வைக்கணும். தினேஷா, நீ சீக்கிரம் வந்துடுடா. மலர் தானம்மா போறா, நான் எதுக்கு வரணும்? நிலாவுமா போறா? அவ போகல, இருந்தாலும் நீயும் வா. நேற்று நைட்டு பாத்திரத்தை போட்டு அந்த உருட்டிக்கிட்டு கிடந்தா அவ கத்துற சத்தம் இங்கே கேட்டது. அது வேற ஒண்ணும் இல்ல, விடிய விடிய மழை பெஞ்சுக்கிட்டு இருந்ததுல மலைச்சாரல் திண்ணையில படும்ல. கருப்பன் அங்க உட்காந்துருக்கான்ல, அவன் நனைவான், அவனை வீட்டுக்குள்ள கூப்பிடுங்கன்னு ஒரே சண்டை அவங்க மாமா கிட்ட. அதுக்கு சித்தப்பா என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவாரு? கூப்பிட முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் அம்பட்டு பாத்திரத்தையும் தூக்கி போட்டு உருட்டி இருக்கா. ஆனா நீங்க தேவையில்லாத வேலை பார்த்துட்டீங்கன்னு ஒவ்வொரு நாளும் தெரியுது. சரி, போனது போகட்டும், அதையே சொல்லாத. இன்னமே அதை எப்படி சரி கட்டுறதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் காலேஜுக்கு கிளம்புங்க. சாயங்காலம் போல சீக்கிரம் வந்துருங்க. நம்ம என்னத்தையாவது வாங்கி கொடுப்போம் அந்த பிள்ளைக்கு. சரிம்மா, சரி போயிட்டு வரோம். வரம்மா. பார்த்து போயிட்டு வாங்கடா கண்ணுங்களா, பார்த்து போயிட்டு வாங்க. எப்படியாவது அந்த 2 பிள்ளைகளையும் என் 2 மகனுகளுக்கும் கட்டி வச்சிடணும். இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமகளும் நான்தே, சம்மந்தியும் நான்தே. இப்போ மூத்த மருமகன்னு தான் பேரு, ஒரு மரியாதையும் கிடையாது. சொல்ற பேச்சு எதையும் கேட்றாத. இப்ப பாரு, காய்ச்சல் வந்து நல்லா இருமிக்கிட்டு இருக்க. ரோட்டை பார்த்து ஓட்டுடா குறுக்கு பையில. இவர் பெரிய பேகம் மகாராஜா. அவர் குளூர்ல நடுங்கின மயிலுக்கு போர்வை கொடுக்க வந்த மாதிரி இவர் குளூர்ல நடுங்கின எனக்கு போர்வை கொடுக்க வந்திருக்காரு. ஆளு மண்டையும் பாரு. இப்ப ஒன்னால என்னால இன்னைக்கு காலேஜ் போக முடியல. சரி, காலேஜ் கட் அடிச்சதுதான் அடிச்சாச்சு. அப்படியே பள்ளிக்கூடத்து பக்கம் போயிட்டு வருவோமா? எதுக்குயா? உன் ஆளு அதான்டா மானு, அவளை போய் பார்த்துட்டு வருவோம். ஆனாலும் உனக்கு உன் மகனை மாதிரியே சேட்டை அதிகம்தான். வீட்டுல இருக்கும் போதே பார்க்க முடியலையா, இதுல பள்ளிக்கூடத்துக்கு ஸ்பெஷலா போய் பார்ப்பாங்களாம். உங்க அப்பன் சொன்னான்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? அவன் உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னான்னா நான் எதுக்கு போகணும்? இது எங்க ஐயா கட்டின வீடு வேணா நீ போயான்னு சொல்லி இருக்கணும். உன் இடத்துல உன் தம்பி இருந்திருந்தான்னா இந்நேரம் அதைத்தையும் சொல்லி இருந்திருப்பான். நீ இப்படியே பேசி பேசி அவனை உசுப்பேத்தி விடு. என்ன நீ சொன்னாலும் சரி, நான் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, அவன் இஷ்டத்துக்கு தாண்டா இருப்பான். உனக்கு 2 ஊசி குத்துனது பத்தாது, இன்னும் 2 சேர்த்து குத்த சொல்லி இருந்திருக்கணும். எத்தனை ஊசி குத்துனாலும் தாங்குவேன்டா, வைரம் பாஞ்ச கட்டை. ஐயா, தலையில ஸ்கார்ஃபாவது கட்டிட்டு வந்திருக்கலாம்ல. சொல்றது எதையாவது கேக்குறியா நீ? நான் சொல்றது எதையாவது நீ கேக்குறியாடா? நீ என்ன சொல்லுவ? எங்க அப்பாவை எதிர்த்து பேசுன்னு சொல்லுவ. வேற என்ன சொல்ல போற? ஆமாடா. நேத்து நைட்டு தான் சொன்னேன், என் மகன் ஒரு காரியம் செஞ்சா அதுல 1000 அர்த்தம் இருக்கும்னு. இன்னைக்கு காலையில பாரு இப்படி பேசுற. குடிகாரம் பேச்சுதான் விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க. நீ ஏன் இப்படி இருக்க? அப்படியும் பேசுவேன், இப்படியும் பேசுவேன். நீ பேசுவ, உன் பேச்ச கேட்டுட்டு யார் அடி வாங்குறது? இப்படி எல்லாம் அப்பனுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்க கூடாதுடா. உனக்கு எம்மாரு மகனா போயிட்டாரு. அப்பாவா பிறந்திருக்கணும், அப்ப தெரியும். மகனா இருந்தாலும் எனக்கே அப்ப மாதிரி தான் இருக்கான். எனக்கே அவனை கண்டா சில நேரம் நடுங்கத்தையும் செய்யுது. அடே கருப்பா கருப்பா, அங்க பாத்தியா அங்க பாத்தியா? எங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன? அந்த ஒருத்தி போறாள்ல. ஆமா, அந்த பாட்டிக்கு என்ன? அது என்னோட 1 ஆஃப் த எக்ஸ். இது 1 ஆஃப் த எக்ஸா? ஆமா, 7ஆம் கிளாஸ் படிக்கும் போது இவ என்னோட லவ்வரா இருந்தா. யார் அந்த பாட்டியா? பாட்டின்னு சொல்லாதடா, அவ ஒரு பியூட்டி. அது அப்போ, இப்போ பாட்டி தானே? கருப்பா, அவ நடைய பாருடா. ஐயா, கம்பு உணிக்கிட்டு தானே நடக்குது அந்த பாட்டி. அந்த கம்பு உணி இருக்கிற ஸ்டைல பாருடா.
காலேஜுக்கு லீவ் போட்டு உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன் பத்தியா, என்ன சொல்லணும்? ஏ பேபி, ஓஹோ எந்தன் பேபி, நீ வாராய் எந்தன் பேபி, கலைமேகும் வண்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலாம், ஓஹோ எந்தன் பேபி. ஆமா, இந்த பாட்டி எவ்வளவு லவ் பண்ணிருக்கியே, அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? அடே அதான் சொன்னேன்லடா, ஒன் ஆஃப் த எக்ஸ்னு. ஓ, இந்த பாட்டிக்கு அப்புறம் வேற யாரையாவது லவ் பண்ணிட்டியா? 7வது வகுப்புல மட்டும் எனக்கு 21 லவ்வர், அதுல இவ 17வது ஆளு. சுத்தம். நீ தாண்டா கிறுக்கு பயலே ஒரே ஆளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுவும் சொந்த அத்தை மகளை. போடா போ. ஆமா, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? எது? அதான் இப்ப சொன்னேன். இந்த லவ்வுங்கிற வார்த்தையை சொல்றதுக்கே இம்புட்டு வெக்கப்படுறையே, நீ எல்லாம் என்னத்த உருப்பட போற? போ. போயா. எங்க போக? ஆமா பேராண்டி, எனக்கு உன்கிட்ட ஒரு சந்தேகம் ரொம்ப நாளா கேட்கணும் போல இருக்கு, கேட்கட்டா? என்ன? இந்த மானு புள்ள சின்ன பிள்ளையில இருந்து உன் பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருக்கு, நீயும் அவ பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருப்ப. அப்ப எல்லாம் வராத காதல் இப்ப எப்படிரா 3 வருஷமா வந்துருச்சு? அந்த பிள்ளை வயசுக்கு வந்ததும் அவ அழக பார்த்து மயங்கிட்டையோ? அப்படியெல்லாம் இல்லையா. அப்புறம் எப்படியா? அவளை உனக்கு ரொம்ப பிடிக்குமாடா? பிடிக்காம? அவதான் என் உலகம், அவதான் என் உசுறு. இந்த கேள்வியை நான் எதுக்கு கேக்குறேன்னா, மானு பிள்ளை தேனு பிள்ளை ரெண்டும் உன் பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருந்திருக்கு சின்ன பிள்ளையில இருந்து. ஒண்ணு மண்ணானே விளையாண்டுகிட்டு இருந்தீங்க. அந்த தேனு பிள்ளை மேல வராத ஒரு இன்ட்ரெஸ்ட் உனக்கு இந்த பிள்ளை மேல மட்டும் ஏன் வந்திருக்குன்னு கேக்குறேன். தேனை பார்த்தா நீ ஒண்ணு அந்த அளவுக்கு நெளிகிற மாதிரி தெரியல, குலையிற மாதிரி தெரியல. ஆனா அந்த மானு பிள்ளை கிட்ட மட்டும் ஏன்டா அப்படி உருகுற? எந்த பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் கண்ணை பார்த்து நேருக்கு நேரா கட் அண்ட் ரைட்டா பேசிடுற. உன் கூட படிக்கிற பிள்ளை அன்னைக்கு வந்ததே பார்த்தேன். ஆனா இந்த மானு பிள்ளை விவரம் தெரியாத வெகுளி பிள்ளை, அந்த பிள்ளைய பார்த்து பேசுறதுக்கு நீ ஏன் அவ்வளவு வெக்கப்படுற? 7ஆம் கிளாஸ்லயே எத்தனை லவர் வச்சிருந்திருக்க, உனக்கு இது தெரியாமலா இருந்திருக்கும்? நான் உன்னைய மாதிரி எல்லாம் லவ் பண்ணது இல்லடா, அதான் கேக்குறேன். அது என்னமோ தெரியல, வந்துருச்சு போ. அதே எப்படி வந்ததுன்னு கேக்குறேன். அது நாங்க 2 பேருமே சின்ன பிள்ளையில இருந்தே அப்படித்தாயா இருந்திருக்கோம். ஆனா எனக்கு தான் அது தெரியல. என் மானுக்கு எல்லாம் நான் தான் பண்ணி விட்டுருக்கேன், எல்லாம் நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா என் மான ஒரு பொம்பளை பிள்ளையாவே இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. எனக்கு குமாரு, மானு, தேனு, என் தம்பி இவங்க யாருக்குமே எந்த வித்தியாசமுமே தெரிஞ்சதில்லை இவ்வளவு நாளா. எப்பவும் ஒன்று மண்ணாதான் கிடந்திருக்கோம். அப்போல்லாம் எனக்கு புரியல, அவ ஒரு பொண்ணு, அவகிட்ட தள்ளி நின்று தான் பேசணும், தள்ளி தான் இருக்கணும்னு புரியல. ஆனா எப்போ அவ பெரிய பிள்ளையானாலோ அப்போ என் பக்கத்துல வராதடா, என்னை தொடாதடான்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சியா. அது ஏன் அப்படி? என்னமோ ஒரு மாதிரி ஆயிடுச்சா? அப்படியெல்லாம் ஆனாத்தே நீ ஆம்பளை. போயா. நிஜமா தாண்டா. ஆனா இதே வார்த்தையை தேனு உன்கிட்ட சொல்லி இருந்தான்னா அவன் மேல உனக்கு காதல் வந்திருக்குமா? தெரியலையே, வந்திருக்கலாம், வராமலும் இருந்திருக்கலாம். ஆனா மானுக்கிட்ட தானே அந்த வார்த்தையை நான் கேட்டேன். அப்படி அவ வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தையை கேட்டதும் எனக்கு அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் மானுக்கு பண்ணியிருக்கோம்னு நினைச்சு பார்க்கும்போது ஒரே வெக்கமா ஆயிடுச்சு. ஏய்யா, மானு பெரிய பிள்ளையா இருக்கும்போது என்கிட்ட அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் மானுக்கிட்ட எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வந்ததில்லை. அதுக்கு முன்னாடி எல்லாம் மானுக்கு நான் பாவாடை கட்டி விட்டுருக்கேன், ட்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன், சேலை கட்டி விட்டுருக்கேன், தலை சீவி விட்டுருக்கேன், என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி விட்டுருக்கேன். அப்போல்லாம் எனக்கு பெருசாக எதுவும் தோணுனதில்லை. எப்போ அந்த வார்த்தையை என் மானு வாயிலிருந்து நான் கேட்டனோ அப்போதான் எனக்கு புரிஞ்சது அவள் ஒரு பொண்ணு, நான் ஒரு பையன்னு. அவள் அந்த வார்த்தையை ஈஸியாக சொல்லிட்டாய்யா. அந்த வார்த்தையை கேட்டதுலேருந்து நான் தான் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டேன். ஆனால் அவள் நார்மலாக தான் இருக்கா. அவன் நார்மலா இருக்கான்னு உனக்கு தெரியுமாக்கும்? அவள் சின்ன பிள்ளை, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அதான் சொல்றாளே வார்த்தைக்கு வார்த்தை, எனக்கு கருப்பை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான், எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான்னு. அப்படி என்னடா சொல்லி கொடுத்துருக்க? மானுதான் அப்படி ஊர் பூரா சொல்லிக்கிட்டு இருக்குன்னு நீ அப்படியே சொல்லிட்டு இருக்காத. கேட்குறவங்க என்ன நினைப்பாங்க? எனக்கு என்னப்பா தெரியும் உங்களுக்குள்ள நடக்கிறது? அவதான் சொல்லிக்கிட்டு இருக்கா, எங்க கருப்பனுக்கு எல்லாம் தெரியும், அவன் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான் அப்படின்னு. இப்படித்தான் ஊர் பூரா என் மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கா, நீயும் சேர்த்து வாங்காத. அந்த பிள்ளை விவரம் தெரியாத பிள்ளையா இருந்தாலும் வாயை திறந்து வாயை மூடுனா உன் பேருதே வருது அந்த பிள்ளைக்கு. பேராண்டி, ஐயா ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என்னையா? மானுகிட்ட நீ நடந்துக்கிறதெல்லாம் தப்புன்னு எல்லாரும் சொல்லலாம், ஆனா அது தப்பு கிடையாது. என்னையா சொல்ற? உன் வயசுல பசங்களுக்கு மனசுல என்ன தோணுமோ அதுதான் உனக்கும் தோணி இருக்கு. இது தப்புன்னு யாரும் சொல்ல முடியாது. அதுவும் உனக்கு உரிமையான பொண்ணு மேலதான் வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அதே ஃபீலிங் எல்லா பொண்ணு மேலையும் வந்தாதே தப்பே தவிர உன் மனசுக்கு பிடிச்சவ மேல வந்தா தப்பு கிடையாது.
அதனால நீ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. ம் சரியா. எனக்கெல்லாம் மானு பிள்ளைய வெளியே யாருக்கும் கட்டி கொடுக்குற எண்ணமே கிடையாது. அதுலயும் நீங்க ஒருத்தருக்கு 4 முறை பசங்க இருக்கீங்க. அந்த பிள்ளைக்கு உங்க 4 பேர்லயும் உனக்கு தான் அந்த பிள்ளைய கட்டி வைக்கணுங்கிறது நீங்க சின்ன பிள்ளையில இருந்தே நானும் உங்க ஆத்தாலும் எடுத்த முடிவு. அது உங்க அப்பனுக்கும் தெரியும், உங்க அம்மாளுக்கும் தெரியும், அந்த பிள்ளைய பெத்தவனுக்கும் தெரியும். ஏயா ஆனா பெரியம்மா அரவிந்தனுக்கு தான் மான கட்டி வைக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. அவன் நினைச்சா போதுமா? அதுக்கு அவ புருஷன் என் மூத்த மகனே சம்மதிக்க மாட்டான். உங்க அப்பனும் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டான். சரி இவனுங்க எல்லாத்தையும் விட்டு தள்ளு. நீ மான வேற யாருக்கும் விட்டு கொடுத்துருவியா? என்ன பதில காணும்? இல்லையா, இதுக்கு நான் மட்டும் பதில் சொல்ல முடியாதுல்ல, மானுக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல. அவளுக்கு நீ தானடா உலகம். நீ சொன்னா அவ என்ன வேணாலும் செய்வா. என்னைய கட்டிக்கோன்னா கட்டிக்கிட மாட்டாளா? ம்ஹும். நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்கறதுன்னா அது வேற, இது வேற. சரி ஒரு பேச்சுக்கு காக்குறேன். மானு அரவிந்தனை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டா சொல்லு. அங்கிட்டு திரும்பிக்கிட்டா என்ன அர்த்தம்? என் மான் அப்படிலாம் சொல்லாது. அவ சொல்ல மாட்டா, உன்னையத்தான் கட்டுவேன்னு சொல்லுவான்னுதே நானும் சொல்றேன். நீ தானே அவ வாயால காக்கணுங்கிற. இப்பவே அவ உன்னையத்தான் கட்டுவேன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. சொல்லு, அவளை விட்டு கொடுத்துருவியா யாருக்கும்? என்ன வாயவே திறக்க மாட்டேங்கிற? நீ பேசாம வா. பேசாம வாரேன். ஆமா ஏண்டா பேராண்டி, உன் கூட படிக்கிற பிள்ளை வேற உன்னையவே கழுகு மாதிரி சுத்திக்கிட்டு வாரா. விட்டா கொத்திக்கிட்டு போயிருவா போல. உன் கண்ணுல இருந்து எதுவுமே தப்பாது என்ன? அதுக்கு தானடா கண்ணாடி போட்டிருக்கேன். அந்த பிள்ளை பேர் என்னது? சுரபியா. அந்த பிள்ளையுமே ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற பிள்ளை மாதிரி தான் தெரியுது பார்த்தா. பார்த்து சூதானமா இருந்துக்கோ. அவ முகத்தை பார்த்தா நினைச்ச காரியத்தை சாதிச்சே தீர்வேங்கிற மாதிரி தான் தெரியுது. பார்த்து சூதானமா இருந்துக்கோடா. குமார், யாருக்கிட்டயாவது கேமரா இருக்குமாடா? எங்க வீட்டுல எங்களுக்கு ஒரு டச் போன் கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. கேமராக்கு எங்க போக? இல்ல டூர் போறோம்ல, போட்டோ எல்லாம் எடுக்கணும்ல, அதான். எங்க வீட்டுல மொத்தம் 3 பேர்கிட்ட தான் டச் போனே இருக்கு. கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. கிருஷ்ணமூர்த்தி, உங்க வீட்டுல? எங்க அப்பாவுக்கு பட்டன் போனே ஒழுங்கா அமைக்க பேச தெரியாது. உங்க வீட்டுல யார்ட்டும் இல்லையா? எங்க வீட்லயும் பட்டன் போன் தான். டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்தாலும் இவங்க மட்டும் இன்னமும் வளராமலே இருக்காங்க, நம்மளையும் வளர விடாமலே இருக்காங்க. எங்க அண்ணன் கிட்ட போனை கேட்டா கொடுக்க மாட்டான். எங்க பெரிய மாமாவும் ஸ்கூல்ல அட்டண்டன்ஸ் எல்லாம் இப்ப எமிஸ்ல ஏத்தணுங்கிறதுக்காக தான் டச் போனே வாங்கியிருக்காரு. எங்க சின்ன மாமா கேட்டா கொடுப்பாரா என்னன்னு தெரியல. பேசாம கற்பனை விட்டு கேட்டு பார்க்க சொல்லுவோமா? அவர் ஆளே பாக்குறதுக்கு டெரரா இருக்காரு. போனை கேட்டா கொடுப்பாரா? இருக்கவே இருக்கான் கருப்பேன். அவனை அனுப்பி கேட்க சொல்லுவோம். கருப்பேன் ஏன்டா என்ன காலேஜுக்கு வரல? எங்க ஐயாவுக்கு சரியான காய்ச்சல், அதான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்கான். ஏன் உங்க வீட்டுல வேற யாரும் இல்லையா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு? அவங்க ஐயா தானே. அடே இப்ப தானடா எங்க ஐயான்னு. இல்லடா, எங்க மாமாவோட அப்பா தானே. அப்ப கருப்பன் தானே கூட்டிட்டு போகணும். ஏன் குமார் நீ போனா என்ன? நான் கூட்டிட்டு போறேன்னு தான் சொன்னேன். 100 ரூபா காட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாரு. போயான்ட்டு வந்துட்டேன். ஆஸ்பத்திரியில ஊசி போடுறதுக்கே 100 ரூபா தான்டா வாங்குவாங்க. நீ கூட்டிட்டு போறதுக்கு 100 ரூபா கட்டினா எப்படி? சைக்கிள்ல கால் வலிக்கு அழுத்தணும்ல. அப்படின்னா இன்னைக்கு கருப்பன் லீவா? இல்ல மத்தியானம் வந்தாலும் வந்துருவான். இப்போ கேமராக்கு என்னடா பண்றது? சத்யா, என்ன ரோஷன்? முத்து டூருக்கு வரலங்கிறான்டா. ஏன்டா? என்னன்னு தெரியல. கேட்டா என்னென்னமோ காரணம் சொல்றான். கொடுத்த பேரை அடிச்சிட்டு வந்துட்டான்டா. ஐயோ, என்னாச்சுடா? முத்து வரலன்னு சொல்லிட்டான்னா கருப்பனும் வரமாட்டான்டா. இவனுங்க 2 பேரும் வரலன்னா என்னையும் எங்க வீட்டுல அனுப்ப மாட்டாங்கடா. குமார், நீ வர்றேன்னு சொல்லிதான்டா நானே எங்க வீட்டுல அழுது அடம் பிடிச்சு டூருக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கேன். இந்த வர்றான் பாரு. மாப்பிள்ள, ஏன்டா டூருக்கு வரமாட்டேன்ட்ட? எனக்கு டூருக்கு வர்றதுக்கே பிடிக்கல குமாரு. ஏன்டா காலையில பஸ்ல வரும்போது கூட டூருக்கு போறத பத்தி ஜாலியா பேசிக்கிட்டே வந்த. உங்க அப்பா கிட்ட போன்லாம் கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இப்ப என்னமோ எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. டூருக்கு போக வேண்டாம்னு தோணுது. அடே நீ வரலன்னா உங்க அண்ணன் வரமாட்டான்டா. அவன் வரலன்னா என்னையும் விட மாட்டாங்கடா. நீங்க யாருமே வரலன்னா என்னையும் எங்க வீட்டுல விட மாட்டாங்கடா. கருப்பன் வரலன்னா நானும் டூருக்கு வரமாட்டேன். நாசமா போச்சு. நீங்க யாருமே வரலன்னா நானும் போகல. அடே என்னடா இப்படி சொல்றீங்க? ஆசை காட்டிட்டு கடைசி நேரத்துல கவுத்து விட்டா என்னடா அர்த்தம்? முத்து, எல்லாம் உன்னால தான்டா. ஏன்டா நீ வரமாட்டேங்கிற? எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பயமா இருக்கு. என்ன முத்து, என்ன பயமா இருக்கு? நான் ஒரு கனவு கண்டேன். என்னடா கனவு கண்ட? இந்த நம்ம டூர் போற பஸ் கவுந்து விழுகிற மாதிரி. ஐயோ, என்னடா முத்து சொல்ற? ஆமா, அந்த கனவு விடிய கால 4 மணிக்கு வந்தது. அதுல இருந்தே எனக்கு ஒரு மாதிரி படபடனே இருக்கு. ஏய், அப்புறம் பஸ்ல வரும்போதெல்லாம் டூரை பத்தி நல்லா தானே பேசிட்டு வந்த காலையில. அந்த கனவு எனக்கு ஞாபகத்துக்கு வரல அப்பம்போது. இப்பதான் ஞாபகத்துக்கு வந்தது. கனவு கண்டதுல இருந்தே ஒரே படபடன்னு இருந்ததுன்னு. அது படபடன்னு இருந்தது, எதனாலன்னு தெரியல. இப்பதான் அந்த கனவு ஞாபகத்துக்கு வந்தது. வந்த உடனே ஓடி போய் பேரை கேன்சல் பண்ணிட்டேன். இப்ப என்னதான்டா சொல்ல வர? எனக்கெல்லாம் கனவு வந்தா அப்படியே பழிச்சிரும். அதனால நான் வரல. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க.
ஆ நீ நல்லா சேஃபா வீட்ல இருந்துக்கிடுவ, நாங்க மட்டும் போய் ஆக்சிடென்ட் ஆயிச்சு ஆகணுமா? அப்படின்னா நீங்களும் போகாதீங்கடா. இந்தா நீ ஃபோன் கொண்டு வந்திருக்கியா? ஓ எஸ். எடு, அந்த ஆப்பிள் ஐபோனை எடு. இந்தா போடு, உங்க அப்பாவுக்கு ஒரு போனை போடு. ஐயோ நான் மாட்டேன். எதுக்கு? கருப்பங்கிட்ட பேசுறதுக்கு தாண்டா. எப்ப காலேஜுக்கு வருவான்னு கேட்போம். போடு. நோ நெவர், நான் மாட்டேன். அடே உங்க அப்பாவுக்கு தானடா போன் போட சொல்றோம். ஆஹா நான் போட மாட்டேன். குமார் இந்தா நீ பேசு. ஐயோ நான் மாட்டேன்ப்பா. முத்து நீ போன போட்டு கொடு, நான் பேசுறேன். நீ பேசுறியா? இந்தா பேசு. சரி, சென்னைக்கு டூர் போறீங்க, அதனால ஒரு 2 நாளைக்கு உங்க ஃபோன் எனக்கு வேணும்ப்பா. உங்க 2 பேருக்கும் தான் ஃபோன் இருக்கே. அப்பா அதுல பேசத்தானப்பா முடியும். பேசுறதுக்கு தானே ஃபோன். அப்பா நாங்க ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து போறோம்ல, போட்டோ எடுக்கணும்ப்பா. யார்கிட்டையும் கேமரா இல்ல, யார்கிட்டையும் ஸ்மார்ட் போனும் இல்ல, பட்டன் ஃபோன் தான் எல்லாரும் வச்சிருக்கோம். அதான்ப்பா ஒரு 2 நாளைக்கு கொடுங்க. அப்பா சரி, நான் உங்க 2 பேருக்கும் சேர்த்து ஒரு புது மொபைல் ஒன்று வாங்கி தரேன், ஸ்மார்ட் போன். இப்போ வச்சிருக்கிற பட்டன் ஃபோனில் இருக்கிற சிம்மை கழட்டி அதில் போட்டுக்கோங்க. டூருக்கு கொண்டு போங்க. டூர் போயிட்டு வந்த உடனே சிம்மை மறுபடியும் மாற்றிட்டு ஃபோனை என்கிட்ட கொடுத்துடணும். காலேஜுக்கு கொண்டு போகிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. சரிங்கப்பா. சரி இப்போ நீ காலேஜுக்கு கிளம்பு. சாயங்காலம் வந்ததும் புது மொபைல் வாங்க போவோம். தேங்க்ஸ்ப்பா. கிளம்பு. போயிடுவியா? எப்படி கொண்டு வந்து விடவா? இல்லைப்பா, இப்போ ஒரு மினி பஸ் இருக்கு, அதில் போய்க்கிறேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. சரி கிளம்பு. தங்க இடி முழங்குதே கருப்பசாமி தங்க கலசம் மின்னுதே. இந்த உன் உடன்பிறப்பு தான் கூப்பிடுறான். ஹலோ. ஹலோ. டேய் உன் ஃப்ரெண்டு பயலுகளில் எவனோ ஒருத்தன் பேசுறான்டா. அப்ப ரோஷன்பா. ரோஷன். கருப்பு ப்ரோ. சொல்லு ரோஷன். முத்து திடீர்னு டூருக்கு வரலங்கிறான். பேர் கொடுத்ததெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டான். புது மொபைல் வாங்குற செலவு மிச்சம். ரைட்டு, காலேஜுக்கு கிளம்பு. கருப்பு ப்ரோ. நான் இந்த அங்கே தான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன் ரோஷன். ஃபோனை வை. ஓகே ப்ரோ. போயிட்டு வரேன்ப்பா. உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம். நீ எங்க அப்பா கிட்டயே பேசிட்ட பத்தியா? நல்லா தான் ப்ரோ பேசினாரு. ஏதோ புது மொபைல் அப்படின்னு இருந்தாரு. எது புது மொபைலா? அப்பா என்ன இப்ப பாப்பா கல்யாணத்துக்கு என்ன செய்வோம்? அதான் நீ சொன்ன மாதிரியே அந்த பையன் 2 வருஷம் பொறுமையா இருந்துட்டான். அப்புறம் வந்து அவங்க அம்மா அப்பாவையும் கூட்டிட்டு வந்துட்டான்ல, அப்புறம் என்ன? கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம்டா தம்பி. அதான் கல்யாணத்தை எப்படி செய்யலாம், கல்யாணத்துக்கு என்ன செய்யலாம்னு கேக்குறேன். நீங்க என்னப்பா இப்ப காய்ச்சல் கொஞ்சம் பரவாயில்லையா எப்படி? அதெல்லாம் பரவாயில்லடா, அதான் ஊசியை போட்டு வந்தாச்சுல. சித்த படுக்கன்னா படுங்க, அப்புறம் வேணா கூட பேசிக்கலாம். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்லு என்ன செய்வோம்? அதைத்தான்ப்பா உங்ககிட்ட கேக்குறேன். அவங்க வீட்டுல பொண்ணு பிள்ளைக்கு ஒண்ணும் போட வேண்டாம்னு தானே சொல்றாங்க. அதுக்காக நம்ம பிள்ளைக்கு ஒன்றும் செய்யாம அப்படியே அனுப்ப முடியுமா? தம்பி பாப்பாளுக்கு நீ எவ்வளோட சேர்த்து வச்சிருக்க? நான் பாப்பாக்கு மானுக்கு தேனுக்கு ஆளுக்கு 20 பவுன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பாப்பாவுக்கு 20 போடலாமா எப்படி? நான் பாப்பாவுக்கு ஒரு 5 பவுன் தாரேன்டா. 25 போடுவோம். அடே இன்னைக்கு கிராம் என்ன விளையாட வைக்குது? 7000க்கு மேல போயிருச்சுப்பா. 7000க்கு மேல போயிருச்சா? அப்போ 1 பவுன் வாங்கன்னா கிட்டத்தட்ட செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து 60-65 ஆயிருமோ? ஆகும். அப்படின்னா நான் ஒரு 5 பவுனுக்கு ரூபா தாரேன். 5 பவுன் நிறைய வாங்கி பிள்ளைக்கு போட்டுரு. எப்பா இல்லப்பா, 25 பவுன் போடுவோம் இப்போ. சரி. இன்னும் அப்புறம் தலை தீபாவளிக்குன்னு வந்தா அப்போயும் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் செய்யணும்ல. ஆமாடா, அது வேற இருக்கு. ஆமா, அப்புறம் தலைப்பிரசவம்னு வந்தான்னா பிள்ளைய பத்து போகும்போது அதுக்கும் ஏதாவது செய்யணும்ல. நீங்க அப்ப செய்யுங்க. அப்படிங்கிறியா? அது வரைக்கும் இருப்பனா என்னன்னு தெரியலையேடா. அதெல்லாம் இருப்பீங்கப்பா, என்னத்தையாவது பேசிட்டு இருக்காதீங்க. எப்பா என்னப்பா நேரம் காலம் தெரியாமல் எதையாவது பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள்? சொன்னேன்டா. இல்லடா ராவணா, பவுனு இப்பவே இந்த விலை விக்குது. இன்னும் நாலு கூட கூட விலை கூடிக்கிட்டே தானே போகும். அதுக்கு தான் அப்பா சொல்றேன். அப்பா இப்பவே ரூபா தாரேன், நீ வாங்கி வச்சிரு. அப்புறம் அதை தலை தீபாவளிக்கு போடுவியோ இல்ல தலை பிரசவத்துக்கு போடுவியோ, அது ஓம்பாடு உன் பிள்ளைபாடு. சரி, அப்படின்னா உங்க மருமகிட்ட கொடுத்து வைங்க. சரி தம்பி அப்ப 25 பவுன். அது போக கல்யாணத்தை நல்லா சீரும் சிறப்புமா நடத்தணுமா? அதைத்தாண்டா நானும் கேட்க வந்தேன். கல்யாணம் எங்க வச்சுக்கிற போறோம்? இங்கே நம்ம ஊர்லயே வச்சுக்குவோம், அதான் நமக்கு வசதி. அப்ப அவங்க வந்து போற செலவு? அது அவங்க தான் கூட்டிட்டு வரணும், பஸ் மத்தி கூட்டிட்டு வரணும். அதுக்கெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதான் கல்யாண செலவு முழுக்க நம்ம பாக்குறோங்கிறப்ப அந்த செலவை அவங்க பாத்துக்கிடட்டும். நீ அவங்க கிட்ட காட்டு யார் யாரு எவ்வளவு பேரெல்லாம் வருவாங்கன்னு அது ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிரு. அப்ப சாப்பாட்டுக்கு மத்த இதுக்கெல்லாம் சொல்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். சரிங்கப்பா.
இந்த பரிசம் போடுறது தனியா கல்யாணம் தனியா எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். உள்ளூர் மாப்பிள்ளைனா அது சரிப்பட்டு வரும். இப்ப வெளியூர் மாப்பிள்ளைங்கிறப்ப செலவு அத்துக்கிட்டு போயிருமுடா. கல்யாணத்து அன்னைக்கு காலையிலேயே பரிசத்தை போட்டு முடிச்சிருவோம். சரிங்கப்பா, நானும் அப்படித்தான் நினைச்சேன். அதுவும் இல்லாம நீ பாக்குற தொழிலுக்கு ஓயாம லீவு போட்டுக்கிட்டும் இருக்க முடியாது. கல்யாணத்துக்கு 2 நாள் லீவை போட்டோமா அதோட முடிச்சு விட்டு போயிடணும். சரிங்கப்பா. அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தகவல் சொல்லிடுறவா? அடே அவங்க நேரில் வந்துட்டாங்கல்ல, அதே மாதிரி நீயும் நேருக்குதான் போகணும். இப்ப நீயும் உங்க அண்ணனும் ஒரு நாளைக்கு லீவை போட்டுட்டு கிளம்புங்க. நைட்டு பஸ் ஏறினா காலையில கோயம்புத்தூர்ல போய் இறங்கிடலாம். அங்க அப்படியே வேலையை முடிச்சுட்டு மறுக்க பஸ் ஏறினா நைட்டுக்குள்ள இங்க வந்துடலாம். அண்ணே, நம்ம 2 பேரும் ஒரு நாளைக்கு நேரில் போயிட்டு வந்துருவோமா? போயிட்டு வருவோமாடா தம்பி? அவ்வளவுதான், ஒரு நாள் லீவை போடுங்க, போயிட்டு வாங்க. அதான் மரியாதையா இருக்கும். சரிண்ணே, அப்போ உங்களுக்கு என்னைக்கு தோத்தப்படும்னு பார்த்துட்டு சொல்லுங்க. சரிடா தம்பி. சரி போங்க, போய் வேலையை பாருங்க. ஆ நீங்களும் போய் தூங்குங்கப்பா. உங்களுக்கு ஒரு தனியா சொல்லணுமா? உனக்கு வேலை முடிஞ்சோடனே அப்படியே மிரட்டாதடா. மிரட்டலப்பா, ஊசி போட்டிருக்குல்ல, கொஞ்ச நேரம் தூங்குனீங்கன்னா சரியா போகுமேன்னு சொல்ல வர்றேன். நான் உன் அப்பன்டா, ஞாபகம் இருக்கா? இருக்கு. போய் வேலையை பாரு, ஓடு. இது இந்த போய் படுக்கிறேன்னு சொன்னேன்டா செவிட்டு பையலே. உடனே ஒரு மிரட்டிடுவான். என்னடா கல்பனை இன்னும் காணும்? வருவான்டா, இந்நேரத்துக்கு ஒரு மினி பஸ் இருக்கு. மினி பஸ்ஸுக்காரன் வீட்டுக்கு வீடு நிப்பாட்டி தானே வருவான். வீட்டுக்கு வீடு நிப்பாட்டி வருவானா? பொதுவா மினி பஸ்ஸுக்காரன் அப்படித்தானே பண்றான். அதை சொல்லு குமாரு. எங்கனக்குள்ள கையா காட்டினாலும் நிப்பாட்டிடுவான்டா. இந்த வந்துட்டான்டா. என்னடா தம்பி சடனா இப்படி டூருக்கு வரலன்னு சொல்லிட்டேன்? எனக்கு கெட்ட கனவா வருது ப்ரோ. கனவு வருதா? என்ன கனவு வந்துச்சு? நம்ம டூருக்கு போன பஸ் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கனவு வந்துச்சான்டா. அதான் வரலங்கிறான் பயந்துக்கிட்டு. நிஜமாவா? ஆமா ப்ரோ. காலையில தூங்கி எந்திரிச்சும் போது ஒண்ணுமே சொல்லல. அப்போ ஞாபகம் இல்ல, மறந்து போச்சு. இப்ப கிளாஸ்ல நான் தனியா உட்காந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனா ஞாபகம் வந்தது. ஆனா ஒரே படபடனே இருந்தது ப்ரோ காலையில இருந்து. நிஜமாவா? நிஜமா ப்ரோ? இப்போ பேரெல்லாம் கொடுத்தாச்சுலடா. முத்து பேரை போய் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டான். அப்படியா? ஆமா ப்ரோ. கனவுல வர்றதெல்லாம் நிஜத்துக்கு நடக்குமா என்ன? எனக்கு பயமா இருக்கு. என்னப்பா என் தம்பி எப்படி சொல்றான்? என்ன பண்றது? நீ என்ன சொல்ற கருப்பா? நீ வரையா எப்படி? என் தம்பி வராம நான் எப்படி வருவேன்? நான் வரல. நீ வரலன்னா நானும் வரல. ஆமா, நானும் வரல. கருப்பா, நீங்க 2 பேரும் வரலன்னா எங்க அப்பா என்னையும் விட மாட்டாருடா. நான் வேணா மாமா கிட்ட சொல்றேன். சும்மையே உங்க 2 பேரையும் சொல்லி என்னையும் வஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவனுங்களை பாரு எப்படி வேலை பாக்குறானுங்க. காலையில எந்திரிச்சு தூங்குற தட்டிக்கும் நீ ஊரை சுத்திக்கிட்டே திருற அப்படின்னு என்னை எப்ப பார்த்தாலும் வஞ்சுக்கிட்டே இருக்காரு. இதுல என்னடா வாங்கடா. என் தம்பி வராம நான் வரமாட்டேன். கிருஷ்ணமூர்த்தி என்னடா? யாருமே போக வேணாண்டா. பேசாம இங்க ஏதாவது படத்துக்கு வேணா போய் முடிச்சுக்கிடுவோம்டா. அப்படி வேணா பண்ணலாம்ப்பா. படத்துக்கு வேணா போய்க்கலாம். அப்ப டூர் கேன்சலா? நம்ம தானடா போக மாட்டேங்கிறோம். இந்த கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க வேணா போயிட்டு வரட்டும். இந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி கனவு கண்டேங்கிற, அப்புறம் அவங்க எல்லாம் போயிட்டு வரட்டும்ங்கிற. அது கனவு எனக்கு தானே வந்தது. அப்ப எனக்கு தான் ஏதாவது கெட்டது நடக்கும். உங்க யாருக்குள்ள ஒன்றும் நடக்காது. இது என்னடா லாஜிக்கே இல்லாம இருக்கு? கனவா இருந்தாலும் ஒரு லாஜிக் வேண்டாமாடா? இல்ல இது எனக்கு மட்டும் வந்த கனவு. அப்ப எனக்கு மட்டும்தான் ஏதாவது கெட்டது நடக்கும். நீங்க போகணும்னா போயிட்டு வாங்க. அதெல்லாம் இல்ல, போனா நம்ம செட்ல எல்லாரும் போவோம், இல்லைன்னா யாருமே போக வேண்டாம். ஆமா, இங்க ஏதாவது போய் என்ஜாய் பண்ணி முடிச்சுக்கிடுவோம். பேரெல்லாம் எல்லாரும் கொடுத்தாச்சே. இன்னும் பணம் கட்டல. சரி அப்படின்னா கேன்சல் பண்ணுங்க. டூரு சென்னைக்கு டூருன்னு ஆசையா இருந்தேன்டா. முத்து கொத்து இல்ல உன்னையாலதேன். நான் போகலைன்னா யாருமே போக கூடாது. நல்ல புத்திடா உனக்கு. நானும் அவங்கள போக வேண்டாம்னு சொன்னேன். நீங்களா தானே போக மாட்டேங்கிறீங்க. ஆமாடா, நீ சொல்றத கேட்டுட்டு நாங்க நிம்மதியா எப்படிடா ஊருக்கு போவோம்? டிரைவர் ஒரு பிரேக் போட்டா கூட பயந்து சாகணும். எதுக்கு தேவையில்லாத வம்பு? சரி விடுங்க, இங்க எங்கேயாவது போகலாம். அப்புறம் டூருக்கு அடுத்த வருஷம் போகலாம். சரி வாங்க கிளாஸ்க்கு போவோம். சத்யா காலையில சம் எதுவும் நடத்தினாங்களா? இல்லப்பா, இன்னைக்கு லெக்சரர் வரல. நல்ல வேலை. தாத்தாவுக்கு எப்படி இருக்கு? எங்க ஐயா தானே, அதெல்லாம் நல்லா தான் இருக்காரு. மழையில நனைஞ்சிட்டாரு சத்யா, அதான் காய்ச்சல். இப்பதான் குமார் சொன்னான். கருப்பா உனக்கு எவ்வளவுடா கொடுத்தாரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. ஏன்? முதல்ல என்னை தாண்டா கூட்டிட்டு போக சொன்னாரு. நீ பால் ஊத்த போயிருந்தேல, என்னைத்தான் கூட்டிட்டு போக சொன்னாரு. நான் 100 ரூபா கொடுத்தாதையும் கூட்டிட்டு போவேன்னே போடான்ட்டாரு. நீ இருக்கையே ராஸ்கல். சரி வா கிளாஸ்க்கு வா. ஏக்கா ஓம் பேக்குங்க. மாமா பஸ்ல கொண்டு போய் வைக்க போயிருக்காரு. 2வது நம்ம போகும்போது ஓம் பேக்கையும் சேர்த்து எடுத்துட்டு போய்க்கிறோம். என்ன எல்லாத்தையும் மொத்தமா வண்டியில கொண்டு போக முடியாதுல்ல, அதுக்காகத்தான் முதல்ல அதை கொண்டு போய் வச்சுட்டு வரேன்ட்டு போயிருக்காரு. அதுக்கு நம்மள யாரையாவது ஒரு ஆளை கூட்டிட்டு போயிருந்துருக்கலாம்ல. இல்ல நீலா, ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு கல்யாண மண்டபம் இருக்குல்ல, அங்க சரக்கு இறக்க போயிருக்காரு. அதோட சேர்த்து கையோட பேக்கையும் கொண்டு போய் பஸ்ல ஏத்திட்டு வரேன்ட்டு போயிருக்காரு. சரி வரட்டும். இப்ப போகும்போது நம்ம 2 பேரும் மாமாவுக்கு பின்னாடி உட்காந்துக்கிடுவோம், மாமா முன்னாடி பேக் வச்சுக்கிடுவாருன்னு. அப்புறம் அம்மா வரேன்னு சொல்லியிருக்கா. அம்மா வரேன்னு சொல்லி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா நடந்து வரட்டும். மலரு நிலா என்னத்தே டூருக்கு கிளம்பிட்டீங்களாடா? ஆமாத்தே கிளம்பிட்டோம். இந்த 6 மணிக்கு பஸ் எடுத்துருவாங்க. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். என்ன
செலவுக்கெல்லாம் காசு தாராளமா இருக்கா? அப்பா மாமா 2 பேருமே காசு கொடுத்துருக்காங்க. மலர் கண்ணு, ஏன்டா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற? நான் உங்க கூட சண்டை இல்லத்தே. உங்க சின்ன மாமா கூடயும் சின்னத்தை கூடயும் தான் சண்டை போட்டேன். அவங்க கிட்ட எல்லாம் பேசுற. உங்களால தானே கருப்பை வெளியே உட்காந்துருக்கான். அப்புறம் உங்ககிட்ட நான் எப்படி பேசுவேன்? நீ சமத்து பிள்ளை தானே, நல்லா யோசிச்சு பாரு. கருப்பனை வெளியே இருக்கணும்னு நானா சொன்னேன்? உங்க சின்ன மாமா தானே சொன்னாரு. ஆமா, அப்ப அவர் கூட எல்லாம் பேசுற, என்கிட்ட மட்டும் பேச மாட்டேங்கிற. நான் வேணும்னா எல்லாரும் காலையும் விழுந்து கருப்பனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்கன்னு சொல்லட்டுமா? நிஜமாவாதே? ஆமாடா. கருப்பங்கிட்டையும் மன்னிப்பு காட்டுறேன். அத்தை கிட்ட பேசுடா தங்கம். அப்பனா பேசுவேன். அப்ப நீங்க கருப்பனை உள்ள கூட்டிட்டு போயிடுறீங்களா? சரி, நீ ஊருக்கு போயிட்டு வாரதுக்குள்ள யார் கையில காலில் விழுந்துனாலும் சரி, கருப்பனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக சொல்லிடுறேன். சரி, அப்பனா உங்க கூட பழக்கம். சமத்து குட்டி. காசு ஏதாவது வேணுமாடா? நிறைய இருக்கு. சரி, பத்திரமா போயிட்டு வரணும் என்ன? சரி. டேய் மனு தேனு, மாமா, வாங்கடா, நேராச்சு. நான் வந்துட்டேன் மாமா. நீல பேக தூக்கு. சார், உங்களுக்கு தெரியாதது இல்ல, இது எல்லா பிள்ளைங்களும் போற டூர் கிடையாது. சயின்ஸ் குரூப் எடுத்துக்கிற பிள்ளைங்க மட்டும்தான் போகணும். பிளான் கலெக்ஷனுக்காக போறோம். இதுல வெண்ணிலாவை எப்படி கூட்டிட்டு போக முடியும்? அவ காமர்ஸ் குரூப். அவ ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போனா அப்ப அந்த குரூப்ல இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நாங்களும் வருவோம்னு சண்டை போடுவாங்க. அதுக்காக எங்க ராஜாத்தியை தனியா அனுப்ப முடியாது டீச்சர். அதுக்காக தான் சொல்றோம், கூட அந்த பிள்ளையையும் கூட்டிட்டு போங்க. அதுவும் இல்லாம அவ ரொம்ப ஆசைப்படுறா அக்கா கூட டூருக்கு போகணும்னு. ஊட்டிக்கு இது வரைக்கும் அந்த பிள்ளைய கூட்டிட்டே போனது கிடையாது. கூட்டிட்டு போயிட்டு வாங்க டீச்சர். எங்க பெரிய அண்ணன் தானே ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா இருக்காரு. இப்ப நான் வேணா அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆமா, அவர் உங்க அண்ணன் தானே. சரி, அப்ப வெண்ணிலா லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா? கொண்டு வந்துட்டேன் டீச்சர். அப்ப எல்லாம் பிளானோட தான் வந்திருக்கீங்க. ஆமாங்க டீச்சர். சரி, வண்டியில ஏறுங்க எல்லாரும். டீச்சர், 2 பிள்ளைங்களையும் ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க டீச்சர். அதெல்லாம் பத்திரமா பாத்துக்கிடுவோம் சார். நீங்க ஒன்றும் சொல்ல தேவையில்லை. ஒவ்வொரு 10 பிள்ளைங்களுக்கும் தனித்தனியா டீச்சர் போட்டிருக்கோம். இல்ல, எதுக்கு சொல்றேன்னா எங்க ராஜாத்திக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். ராஜாத்தின்னு அது யாரு? நான் தான் டீச்சர். ஆனா என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு சமத்தா இருப்பா. இங்க உட்காருன்னா உட்காருவா, அங்க போகாதன்னா போக மாட்டா. அவளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க, அவ்வளவுதான். ஆமா, நான் நல்ல பிள்ளை, சமத்து பிள்ளை. எந்த சேட்டையுமே பண்ண மாட்டேன். நானே எங்க நிலாவையும் பத்திரமா பாத்துக்கிடுவேன். சரிங்க சார், பாத்துக்கிறேன். பார்த்து பத்திரம் டீச்சர். உங்களை நம்பி தான் அனுப்புறேன். சார், நீங்க சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல அப்படியெல்லாம் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. உங்க கைக்குள்ளேயே இருப்பா. அதுக்காக தான் சொல்றேன், பத்திரமா பாத்துக்கங்கன்னு. சரிங்க சார், பாத்துக்கிறேன். பிள்ளைங்களா வண்டியில ஏறுங்க. டேய் ராஜாத்தி, 2 பேரும் இங்க வாங்கடா. மாமா, எங்க போனாலும் டீச்சர் கூடயே போயிட்டு டீச்சர் கூடயே வரணும். பத்திரமா இருக்கணும். தனியா எங்கேயும் போயிடக்கூடாது. சரிங்க மாமா. கொடுத்துருக்கிற காசு போதுமா, இன்னும் வேணுமாடா? போதும் மாமா. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும். ஒருத்தர் கையை இன்னொருத்தர் விடக்கூடாது. எங்க போனாலும் 2 பேரும் சேர்ந்தே போகணும். டீச்சர் கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், பாத்ரூம் போறதா இருந்தாலும். சரிங்க மாமா. மொத்தம் எத்தனை டீச்சர் தான் கூட வராங்க? 7 டீச்சர் வராங்க மாமா. வேற சார் யாராவது? இல்ல மாமா, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் மட்டும் தானே கூட்டிட்டு போறாங்க. அதனால டீச்சர் மட்டும் தான் வராங்க. பாய் ஸ்டூடெண்ட்டை கூட்டிட்டு போகும்போது சார் போவாங்க. சரிடாமா, சரி. பாருங்கடி, பத்திரமா இருக்கணும் என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். தனியா எங்கேயும் போய் தொலைஞ்சு ஏறக்கூடாது. நீ தொலைஞ்சு போகாம பத்திரமா இரு என்னம்மா? பாத்தியா சாட்டைய? ராஜி, பார்த்து பத்திரமா இருக்கணும்ப்பா எல்லாரும். சரிங்க தே. எல்லாரும் ஒண்ணு மண்ணா இருக்கணும் என்ன? தனியா எங்கேயும் போயிடக்கூடாது. ஆட்டும் தே ஆட்டும். ஆமா, ஐசு பிள்ளை அவெல்லாம் வரலையா? அவ மேத்ஸ் பயாலஜில. அவ எப்படி வராம இருப்பா? வருவா. ராஜி, பார்த்து பத்திரமா இருக்கணும்டா. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும் எங்க போனாலும் என்ன? சரிங்கப்பா. ராஜாத்தி, ஸ்வெட்டர் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களாடா 2 பேரும்? எடுத்து வச்சிட்டேன் மாமா. நம்ம ஊர்லயே ரொம்ப குளிருது. ஊட்டியில ரொம்ப குளிரும். மாமா, நான் வர்ற வரைக்கும் கருப்பனை பத்திரமா பாத்துக்கோங்க என்ன? ஏன் மாமா, நான் 2 நாள் ஊர்ல இருக்க மாட்டேன்ல. இப்ப கருப்பன் வீட்டுக்குள்ள வரலாமா? எதுக்கு? நான் தான் வீட்டுக்குள்ள இல்லைல. அப்ப அவன் வீட்டுக்குள்ள வந்தா என்ன? மழை வேற பெஞ்சிட்டே இருக்கு. அவன் உள்ள தூங்க வச்சா என்ன மாமா? அப்படியெல்லாம் நேரத்துக்கு நேரம் மாத்திக்கிட்டு இருக்க முடியாது எதையும். நேத்து நைட்டு உங்ககிட்ட நான் சண்டை போட்டதாவே இருந்திருக்கணும். இப்ப வந்து பழக்கம் போட்டுட்டு பேசுனே பாத்தீங்களா? அதுதான் என் தப்பு. மறுபடியும் சண்டை. இனிமேல் உங்க கூட பேசவே மாட்டேன். தேனு, பாத்துக்கடா. சரிங்க மாமா. சரி போங்க, ரொம்ப நேரம் வெளியில நிக்க வேண்டாம். வண்டிக்குள்ள ஏறுங்க போங்க. சரி, போயிட்டு வரேன் மாமா. ஏமா, போயிட்டு வரேன். சரிடா. ஆத்தடி. சரி, போதும். 100 தரம் சொல்லிக்கிட்டே இருக்காத. ராஜி வா. நிறுத்துங்க, நிறுத்துங்க, பஸ் நிறுத்துங்க. என்னங்க
யாருங்க நீங்க? மேடம், உள்ள மலர்விழின்னு ஒரு பிள்ளை உட்காந்துருக்காள்ல. ஆமா, அவளோட பெரியத்த நானு. அதுக்கு அந்த பிள்ளைக்கு சொட்டு கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் மேடம். அப்புறம் இதுல கொஞ்சம் ஸ்நாக்ஸும் இருக்கு. மலர்விழி, நிலா பிள்ளை, நீ உள்ளதா இருக்கியா? என்னத்தே? உங்க டீச்சர்கிட்ட ஒரு கட்டப்பையில சொட்டும் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸும் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நாங்களே நிறைய கொண்டு வந்திருக்கோம் தே. அம்மா, நீ எதுக்கு பஸ்ஸுக்குள்ள இருக்க? எனக்கும் ஊட்டிக்கு போகணும்னு ஆசை, அதான் அக்கா கூட நானும் போறேன். அடே, என்னத்தையாவது பேசுங்கடா. மலரு, என்ன அரவிந்தா? ஊட்டிக்கு போயிட்டு எனக்கு என்ன வாங்கிட்டு வருவ? உனக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வர மாட்டேன். ஐயோ, நீலா, என்னடா? பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்ன? ம், சரி. இவனுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு, பரவாயில்ல, பழச்சிக்கிடுவான். மேடம், அவ்வளவுதானா? லேட் ஆயிடுச்சு மேடம், கிளம்பணும். ஏற்கனவே உங்க வீட்ல இருந்து வந்து நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த பிள்ளைகளுக்கு. அப்படியா? பிள்ளைங்க பத்திரம் டீச்சர். சரிங்க மேடம், பாத்துக்கிறோம். பிள்ளைங்களாம் பத்திரமா போயிட்டு வரணும்டா. சரிங்க தே, நீங்க சொன்னது ஞாபகம். ஆட்டும் ஆட்டும். சரி, போதும் போதும், போய் பஸ்ஸுக்குள்ள ஏறுங்க போங்க. டீச்சர் பாத்துக்கோங்க டீச்சர், கிளம்புறோம். பாத்துக்கிறோம். ஹோல்ட் ஆன், பசங்க நிறுத்துங்க. ஊட்டிக்கு கிளம்ப விட மாட்டீங்க போல. நீங்க யாரு? அடே நீ? டீச்சர். ஏய் கருப்பசாமி. நான் தான் டீச்சர். என்னடா ரவுடி பையலே, எப்படி இருக்க? இது ரவுடியா? நானா டீச்சர்? நீ தானடா ஒரு தடவை கிளாஸுக்கு வந்து மலர். ஆமா, அப்ப மலர் பிள்ளைய பார்க்க தான் வந்திருக்கியா? அவளுக்காக ஒரு தடவை என்னை திட்டு வாங்க வைக்கல? டீச்சர், அதெல்லாம் மறந்துருங்க டீச்சர். மறக்கிற விஷயமாடா நீ பண்ண? டீச்சர், விடுங்க டீச்சர். சரி, இப்ப என்ன? எங்க வீட்டு பிள்ளைங்க பஸ்ஸுக்குள்ள இருக்காங்க டீச்சர். உங்க வீட்டு பிள்ளைங்க மட்டும் இல்ல, இந்த ஊருக்குள்ள இருக்கிற பாதி வீட்டு பிள்ளைங்க பஸ்ஸுக்குள்ள தான் இருக்காங்க. ஆமா டீச்சர். அது ஐயா சொல்லியா? ஏன் இப்ப நீ திரும்பி பார்த்தா உன் கற்பு போயிருமாக்கும். நீ சொல்லு. இந்தாங்க டீச்சர். சொல்லுங்க சார், நீங்க முன்னாள் தலைமை ஆசிரியர் தானே? ஆமாம்மா, ஆமா. வணக்கம் சார், என்ன விஷயம்? பஸ்ஸை கிளம்ப விடுறீங்களா சார்? உங்க வீட்ல இருந்து மாறி மாறி யாராவது வந்துகிட்டே இருக்கீங்க. இப்ப என்ன விஷயமா சார் வந்திருக்கீங்க? நீங்க போறது குளிர் பிரதேசம்லமா, என் பேத்திக 2 பேருக்கும் குளிரும். உங்க பேத்திங்கன்னு இல்ல சார், அங்க போற யாருக்குனாலுமே குளிரதான் செய்யும். ஆனாலுமே எல்லாரையும் ஸ்வெட்டர் ஸ்கார்ப்பு எல்லாம் கொண்டு வரதான் சொல்லியிருக்கோம். அந்த பிள்ளைங்களும் கொண்டு வந்துட்டாங்க. பத்தாக்குறைக்கு முதல்ல ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சியா 100 தரம் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது நாங்கள் வண்டியை கிளப்பினதுக்கப்புறம் நடுவில் குறுக்க புகுந்து வண்டியை நிப்பாட்டி ஒரு அம்மா சொட்டெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. வண்டியை குறுக்க புகுந்து நிப்பாட்டியா? யார் அது? நம்மளை விட சுடிதார் போட்டிருந்தாங்களா? ஆமா. ரைட்டு, அது எங்க பெரியம்மா. சரி, இப்போ நீங்க என்னப்பா? ஐயா சொல்லுயா. நீ திரும்பிதான் பாருடா. நீ சொல்லு. இந்தாங்க டீச்சர் அம்மா, எங்க வீட்டு பிள்ளைங்க 2 பேரும் பஸ்ஸுக்குள்ள இருக்காங்க. அதுல ஒரு பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, சமத்து பிள்ளை, என்ன சொன்னாலும் காட்டுக்கணும். சொட்டு போடுன்னா போட்டுக்கணும், காதுல ஸ்கார்ப் கட்டிக்கணும்னா கட்டிக்கணும். ஆனா இன்னொரு பிள்ளை சொல்ற பச்சையே கேட்காது. அது ஒரு அருந்தவாளு. அந்த பிள்ளை பேரு மலர்விழி. அதுக்கு டீச்சர், என் மானு ஸ்வெட்டர் போடுன்னா போட்டுக்கும், ஆனா தலையில ஸ்கார்ப் கட்டவே கட்டாது. நம்மளா கட்டி விட்டாலும் அவுத்து விட்டு எரிஞ்சிரும். அதுக்கு நான் என்னையா செய்யணும்? ஐயா அதை குடு. நீட்டிக்கிட்டு தாண்டா இருக்கேன். டீச்சர் அம்மா இந்தாங்க, இது பஞ்சு. என் பேத்திய காதுக்குள்ள வச்சுக்கிட்ட சொல்லுங்க. அவ ஸ்கார்ப் எல்லாம் கட்ட மாட்டா, நம்ம கட்டி விட்டாலும் அவுத்து விட்டுருவா. சந்தோஷம், கொடுங்க. ஊட்டிக்கு போய் சேர முன்னாடியே இந்த பாடம் இருக்கு. டீச்சர், என் மானு காதுக்குள்ள வச்சு விட்டுருங்க டீச்சர். இதை எடுத்து தூக்கி விட்டறிய மாட்டாளா? காதுக்குள்ள பஞ்சு வச்சுக்கோன்னா சரின்னு கேட்டுக்கிட்டு வா, வச்சுக்குவா. முதல்ல மானுனா யாரு? அதான் எங்க ஐயா சொன்னார்ல டீச்சர், மலர்விழி. அப்படியா? கருப்பா பாத்தியா? செல்ல பிள்ளை. ஐயா போவோமா? இருப்போம், இன்னும் கொஞ்ச நேரம். நல்லா இதமா தானே இருக்கு. ஐயா வா போவோம். இருடா, கிளைமேட் நல்ல இதமா இருக்கு. உன் பேத்திய கையை எடுக்க சொல்லு. எனக்கு காதே கேட்க மாட்டேங்குது வர வர. சரிங்க டீச்சர், பாத்துக்கோங்க, கொடுத்துருங்க. சரியப்பா, எங்களை ஊட்டிக்கு கிளம்ப விடுங்க. போயிட்டு வாங்க டீச்சர், பார்த்து பத்திரம் டீச்சர். ஆட்டோ நாங்க கிளம்புறோம். அம்மா, பஸ்ஸுக்குள்ள என்ன இந்த அருந்தவாள் உட்காந்துருக்கு? இது காமர்ஸ் குரூப் தானே? அதானடா என் தங்கச்சி உட்காந்துருக்கா. ஏ குமார், எப்படிரா? அதானடா எனக்கும் தெரியல. வண்டியை நிறுத்துங்க. இன்னைக்கு ஊட்டிக்கு கிளம்பின மாதிரி தான்.